மனநோய் வராமல் தடுக்கிறது எப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. நான் 2 விஷயம் சொன்னேன். ஜெனட்டிக்குன்னு சொன்னேன் ஒன்று, அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நான் சொன்னேன். ஜெனட்டிக் லோடிங் எப்படி தவிர்க்கலாம்னா, தயவு செஞ்சு தாய் மாமாவை கட்டாதீங்க, வேண்டுகோள். அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், அத்தை பிள்ளை மாமா பிள்ளை கட்டுறதை தவிர்க்கவும். ஏன்னா உங்களுக்கு சொத்து பிரியாமல் இருக்கிறதுக்குன்னு சொந்தத்தில் கொடுக்குறீங்க, பொண்ணு எடுக்கிறீங்க, வியாதி பிரியாமல் உங்கள் கூடவே வரும். அதனால் ஜெனட்டிக் லோடிங்கை தவிர்க்கிறதுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்குள்ளே கல்யாணம் பண்ணுறதை கண்டிப்பாக தவிருங்க. சைனாவில் போய் பொண்ணு எடுங்க. கம்ப்ளீட்டாக வேறு ஜீன் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைமுறையாக தாய் மாமாவை கட்டியிருப்பாங்க, அத்தைப்பிள்ளை மாம்பிள்ளைக்குள்ளே கட்டியிருப்பாங்க, தாத்தா பாட்டி ரிலேட்டட் அடுத்தடுத்து. அப்போ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா காது கேட்காத பிள்ளைங்க, மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைங்க, இந்த மாதிரி ஃபிசிக்கல் டிசீசஸுமே கூடயே நம்ம கூடயே வரும். இது ஜெனட்டிக்லி வர டிசீஸை தவிர்க்கிறதுக்கு இது ஒன்று. செகண்ட், ஸ்ட்ரெஸ் தவிர்க்கிறதுக்கு நல்ல தூக்கம், ஆரோக்கியமான சாப்பாடு, எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் மெயின்டைனிங் குட் ரிலேஷன்ஸ், எல்லாத்துக்கூடயும் சுமூகமாக கைண்டாக பழகிறது, அப்புறம் கடவுள் பக்தி நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும் வியாதியில. கண்டிப்பாக வர்ஷிப் முக்கியம்.